ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூஃபி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது நோம்பு கஞ்சி. இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புதினா கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு அலகு பச்சரிசி, ஒரு அலகு பாசிப்பருப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, சிக்கன். எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். முதல்ல எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலி கீமா தான் போட்டு செய்வாங்க. என்கிட்ட கீமா இல்லை, அதனால நான் சிக்கன் பீசஸ் போட்டு செய்கிறேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கஞ்சி. தண்ணி 3 கிளாஸ் சேர்த்துருக்கிறேன் நான். ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, அரிசியை சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கடைசியாக டேஸ்ட்டுக்காக பார்த்துக்குங்க. மூணு விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம நோம்பு கஞ்சி எப்படி வந்திருக்குன்ட்டு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.